நான் உங்கள் அக்ஷயா லோகநாதன். நம்ம எல்லாருக்குமே ஃபேஸ் வந்து க்ளோவாக காட்டணும். நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குற விஷயம் இந்த க்ரீம்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணால் தான் நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட் போகும், அந்த டல்னஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம கவலைப்பட்டுருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸையும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்ம ஃபேஸை க்ளோ ஆகிறதுக்கு நிறைய வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதில் நான் ஒரு 8 டிப்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஹெல்த். நம்ம 8 டிப்ஸில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம எல்லாருமே நம்ம கிராமத்தில் இருக்க பொண்ணுங்கள்லாம் லேடிஸ் எல்லாருமே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் சிட்டியில் இருக்க நாம் என்ன பண்ணுறோம்னா, மஞ்சள் போட்டால் ஃபேஸில் வந்து அந்த மஞ்சள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளை நம்ம ஃபேஸ்க்கு போடுறதே கிடையாது. அது எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் மஞ்சள் வந்து நார்மலாகவே ஒரு கிருமி நாசினி தான். ஸோ மஞ்சள் வந்து ஃபேஸுக்கு அவங்க போடும்போது நார்மலாகவே மஞ்சள் வந்து ரொம்பவே பிரைட்டாக காட்டும் ஃபேஸை. அதில் இருக்க டெட் ஸ்கில் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரா மில்க் எடுத்துக்கோங்க. ரா மில்க் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தூய்மையான மஞ்சள்லாம் வந்துட்டு இந்த நாட்டு விதைகள் கடையிலலாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சுத்தமான மஞ்சள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ரா மில்கில் நீங்கள் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபீலில் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதை வந்து ஒரு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு 15 to 20 minutes அப்ளை பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு க்ளோ கொடுக்கும். உங்கள் டெட் செல் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். உங்கள் டார்க் ஸ்பாட் எல்லாமே போயிடும். கண்டிப்பாக வித்தின் 1 வீக்லேயே உங்களோட ஃபேஸில் சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். செகண்டாக சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, ஹனி வித் மில்க். அதாவது அந்த காலத்து ராணிங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேனால் தான் குளிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த தேனில் குளிச்சனால தான் அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் அவங்க ஒரு இளமை தோற்றமாகவே காணப்பட்டாங்க. அதனால் இப்போ நம்ம அந்த பால் கூட நம்ம அந்த தேனை கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். வித்தின் வீக்கில் ஒரு 2 வைஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆகிறது நல்லாவே தெரியும். மூணாவதாக நம்ம பார்க்குறது என்னென்னா, ஓட்ஸ் வித் மில்க். ஓட்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம டயட்டுக்கு பெரும்பாலுமா ஓட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓட்ஸ் வந்து நம்ம கொலஸ்ட்ராலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, நம்ம ஃபேஸுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஓட்ஸ் கூட ரா மில்க் ஆட் பண்ணி அதை ஒரு ஃபேஸ் பேக்காக வீக்லி ஒரு 2 வைஸ் ஆர் 3 வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கோட ஃபேஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கவங்களுக்கு ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்னிங்காக இருக்கும். அது இல்லாமல் ஒரு பிரைட்னஸ் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ்க்கு கொடுக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 4வதாக என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கும்பர் ஜூஸ் வித் மில்க். அதாவது குக்கும்பர் ஜூஸ்னால் நம்ம வெள்ளரிக்காவோட சாறு எடுத்து அதை வந்து அந்த ரா மில்கில் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸில் வந்து நிறைய பேத்துக்கு அந்த இரிட்டேஷன் இருக்கும், ஃபேஸ் சுருக்கம் இருக்கும் இல்லையா. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இரிட்டேஷன் எல்லாமே நீங்கிரும். அந்த ஃபேஸில் இருக்க சுருக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 5வதாக என்ன பார்க்க போகிறோன்னா, பேசன் பவுடர் வித் மில்க். அதாவது கடலை மாவு வித் மில்க் அது கூட சேர்ந்தா பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்குமே நம்ம பெரியவங்க வந்து கடலை மாவு போட்டு குளிப்பாட்டுவாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. பட் நம்ம பெருசாக அது எல்லாத்தையும் விட்டுறோம். ஸோ கடலை மாவு வந்து ஃபேஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு க்ளோ கொடுக்கும். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு பேக்காக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அந்த ஆயில் ஃப்ரீ அந்த ஆயில் ஸ்கின்னாக இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு, அது எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு பிரைட்னிங் இருக்கும். அதாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்பாயா வித் மில்க். பப்பாளியும் மில்க்கையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். பப்பாளி உடம்புக்கு தான் ஹீட்டே தவிர ஃபேஸ்க்கு கிடையாது. ஃபேஸ்க்கு க்ளோ கொடுக்குற ஒரு முக்கியமான பழம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பப்பாயாவை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இல்லாட்டி அதோட சாறு கூட எடுத்துக்கலாம். அது கூட நீங்கள் மில்க் ஆட் பண்ணி ஒரு பேக்காக நீங்கள் வந்து வீக்லி ஆர் 2 வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20 minutes யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல பிரைட்னிங் இருக்கும். அடுத்தது நம்ம 7வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலோவேரா ஜெல் வித் மில்க். அதாவது கத்தாழை வித் மில்க். கத்தாழை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கத்தாழை நார்மலாகவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்கள் நார்மலாகவே கூட அப்ளை பண்ணலாம். பட் மில்க்கும் நல்லது தான். மில்க்கு கூட வந்து கத்தாழை ஆட் பண்ணி நீங்கள் ஒரு பேக்காக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து பிரைட்னிங் இருக்கும். அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். டார்க் ஸ்பாட் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒன்றா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாண்டல்வுட் வித் மில்க். அதாவது சந்தனமும் மில்க் கலந்த ஒரு ஃபேஸ் பேக். நீங்கள் அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் கலர் சேஞ்ச் ஆகிறதே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து வெளியே நிறைய பேர் லக்ஸூரியஸ் ட்ரீட்மெண்ட்டாக வெளியே காசு கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லாவே சேஞ்ச் ஆகும். ஃபேஸ் பிரைட்னிங் கொடுக்கும். அந்த டார்க் ஸ்பாட் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள்கிட்ட கலர் சேஞ்சஸை நீங்கள் கண்ணாலேயே பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன 8 டிப்ஸுக்குமே ரொம்ப
பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் வேணால் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கணும் அப்படி இப்படின்னா நீங்கள் வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணுற பால் மட்டும் இருந்தால் போதும். அது கூட எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன் திங்க் தான் ஆட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேக்கை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அடுத்து இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.